வணக்கம். ஒரு மனுஷனா நம்மளோட மதிப்பை எதெல்லாம் வச்சு அளவிடுறாங்கன்றது லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்மளோட மதிப்பை எப்படி எல்லாம் இழக்கிறோம், அதனால என்ன பிரச்சனை வருது, மீண்டும் நம்மளோட மதிப்பை எப்படி உயர்த்திக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் நம்மளோட இப்ப இருக்கிற மதிப்பை காப்பாத்திக்கணும், இல்ல இதை விட இன்னும் மதிப்பான நிலையை அடையணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். அதை நோக்கி தீவிரமா செயல்பட்டு இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த தீவிரத்துல இருந்து அந்த நினைப்புல இருந்து கொஞ்சம் விலகி இருப்போம். ஒன்ஸ் விலக ஆரம்பிச்சாலே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா சுத்தமா விலகி போயிட்டு இருப்போம். ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு நோக்கமுமே இல்லாத வாழ்ற மாதிரி இருக்கும். நம்ம மனசே நமக்கு எதிராக திரும்பி நம்மள அலக்கடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல தான் நம்ம சோசியல் மீடியா, Facebook, வாட்ஸ்அப்ல போய் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு பல விதமா மீம்ஸ் போட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஓ, நம்மள மாதிரி நிறைய இருக்காங்க அப்படின்னு மனசு தேத்திப்போம். இதுக்கு என்னதான் தீர்வு? உங்க வாழ்க்கையில இதே நிலைமையில இருந்து ஆபத்தா போயிடும், உங்களோட மதிப்பை உயர்த்திக்கினாதான் நல்லதுன்னு ஒரு நாள் தீர்மானிச்சீங்களே, அதே ரூட்ல பயணிக்கணும். வாழ்க்கையில நல்லது கெட்டது எது வந்தாலும் என்ஜாய் பண்ணின்னு அந்த ரூட்லயே போகும்போது அடுத்தடுத்து அதுக்காகவே செயல்படும் பொழுது உங்களுக்கே அறியாம உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறி உங்க முன்னாடி வந்து ஒரு நாள் நிற்கும்.